ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி மெட்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேக் வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக நல்லா ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட் பண்ணும். இந்த ஹேர் பேக் வந்துட்டு 100% நேச்சுரல். இது வந்து நான் கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் யாரும் அந்தளவுக்கு ஆயிலும் வைக்கிறது கிடையாது தலையில். அப்படியே வச்சாலும் வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோம் வரோம், ரொம்ப பொல்யூஷன் ஆகுது, டஸ்ட்டெல்லாம் வந்துடுது. அதனாலே முடி வந்து பயங்கரமாக கொட்டுது. இப்போ யார் கேட்டாலும் வந்துட்டு எனக்கு இவ்வளோ முடி கொட்டுது அவ்வளோ முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. இது இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னு கூட சொல்லலாம். இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்துட்டு இந்த மாதிரி பேக்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொய்யா இலை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த இலையை வந்து நான் ஒரு 10-15 இலை எடுத்து இந்த மாதிரி நான் நரம்பு இல்லாமல் கிள்ளி வச்சுருக்கேன். நரம்புனா இந்த சென்டராக இருக்குல்ல, இதுதான் நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இலை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி இலை வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்சியில் வந்து அரையாது. நீங்கள் அம்மியில் அரைச்சாலும் வந்துட்டு அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால வந்துட்டு இந்த இலை வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு 10-15 இலை எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, இது பாருங்கள் நான் சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். அப்புறம் செம்பருத்தி பூ ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 3 பூ 4 பூ இருந்தாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இது இருக்கும். நான் என்கிட்ட ஒரு பூ தான் இருக்குது, அதனால் இதை எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் பாருங்கள், தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால் அரைக்கணும். நான் துருவி வச்சுருக்கேன். நான் அரைச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து சாதம் வடித்த தண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கிறேன். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் தேங்காய் பால் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து தேங்காயோடய நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த தேங்காய் போட்டுட்டு இதில் வந்து கொய்யா இலையை போட்டுக்கோங்க. இந்த செம்பருத்தி இலையும் வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. தூக்கி காட்டுறேன். இந்த பூவே வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன்ல, அந்த கஞ்சி தண்ணியை தான் ஊற்றி நான் அரைக்க போகிறேன். இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்து மேலே, இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்து மேலே இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதில் வடிகட்டிக்கலாம். நீங்கள் அப்படியே நார்மலாக வடிகட்டினீங்கன்னா அந்த திப்பியாக அப்படியே இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த ஹேர்லேருந்து உங்களுக்கு போக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அலசும் போது. அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி மட்டும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பிழிஞ்சிக்கலாம். கொய்யா இலையில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். உடஞ்ச முடியை கூட சரிப்படுத்தும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சன்லைட்லேருந்து உங்கள் முடியை வந்து பாதுகாக்குது, நரமுடி வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கால்பில் அப்ளை பண்ணுறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து உங்கள் ஹேர் ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகி உங்கள் முடியும் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஹேரில் வந்துட்டு பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஹேர் பேக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்ட பிறகு. செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை வந்து நல்லா அடர்த்தியாகும், நல்லா பட்டு போல் இருக்கும் உங்கள் முடி பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கோகோனட் மில்கில் வந்து அதுவும் வந்துட்டு நல்லா ஹேர் க்ரோத் பண்ணும். கோகோனட் மில்கில் விட்டமின் பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கால்பில் இருக்க ப்ராப்ளம்லாம் சரி பண்ணும். உங்களுக்கு நியூ ஹேர் வரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் பண்ணும். அதேமாதிரி ரைஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்கிறதுனால முடி வந்து பாதிக்கப்படுவதை வந்து தடுக்கும். ட்ரை ஹேரை வந்து அப்புறம் நல்லா சாஃப்ட் பண்ணும்.
இது வந்து ஸ்கேல்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் எண்டில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் ஷாம்பு போட்டும் வாஷ் பண்ணலாம், இல்லை சீக்கா போட்டும் வாஷ் பண்ணலாம். நான் வந்து சீக்கா போட்டு தான் வாஷ் பண்ணேன். இது வந்து நானே வந்து வீட்டில் ரெடி பண்ணது. பாருங்கள், நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், முடி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த திப்பியாக சொன்னால அது எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம வடிகட்டினதுனால அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. முடி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. அதேமாரி நீங்கள் வந்து ஹேர் பேக் போடும்போது ஏற்கனவே நீங்கள் ஆயில் வச்சுருந்து அதில் வந்து ரொம்ப டஸ்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஹேர் பேக் அப்படியே மேலே போட்டிங்கன்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாது, உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பு ஹேர் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்ட பிறகு இந்த ஹேர் பேக் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, சரி நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எனக்கும் தோணும். சரி, அதனால வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் வந்து ஆல்னு கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதை பண்ணால் தான் வந்து நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye, நன்றி, வணக்கம்.